அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கெட் டேட்டா கிளிக் பண்ணி எஸ்கியூஎல் சர்வர் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வர் என்ன சர்வர்னா எஸ்கியூஎல் சர்வர் 2014 வந்து இதனுடைய இன்ஸ்டன்ஸ் நேம் இசிசியில் 56 வந்து எஸ்கியூஎலோட சர்வர் நேம். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டா பேஸ் காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நேம் கொடுங்க, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து கஸ்டமர் டேபிள் தான் எடுக்க போகிறேன். கஸ்டமர் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்க வெயிட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு டேபிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட லாஸ்ட் நேம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாவை கிளிக் பண்ண ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் வந்துட்டு ஒன்று வந்துட்டே வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து சேலரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி வந்து க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் சம் ஆகி நமக்கு டோட்டல் க்ரியேட் ஆகி ரிசல்ட் வந்து வியூ பண்ணி காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்பிரஷன் வைப்ரேஷன் வித் ஹைட் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. இது டிஃபால்ட் நன், ஸோ இது நன் பொசிஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமல், இது வந்து மினிமல் டைப் இது ஸ்டைலில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ட் ஹெட்டர், போல்டு மட்டும் வந்து ஹெட்டர் மட்டும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் ரோஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணாமல் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு எப்படி தேவையோ அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாசி ரோஸ், ஸோ நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போல்ட் எரர் அண்ட் ஃப்ளாஷி ரோட் எரர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் ஃபைல் அண்ட் ஃபுட்டர் தட் இஸ் டோட்டல் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வந்து மாற்றிக்கலாம். இது வந்துட்டு ஸ்பேஸ் சொல்லுவாங்க இது. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ஸ்ட், ஸோ இதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட் இது தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் டிஃபால்ட் மட்டும் இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிரிட் போயிடலாம். இதில் வந்து வெர்டிக்கல் கிரிட் இருக்குது, ஆஃப்லுக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். கிரிட் மட்டும் இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம், கலர் எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொடுத்த உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா கிரிட்டில், தட் இஸ் வெர்டிக்கல் பொசிஷனில். இப்போ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கூட அந்த வித்தை வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும், அதுதான். ஓகே, இது வந்து வெர்டிக்கல் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல், நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி ஹரிசாண்டல் லைனில் வந்து சேஞ்ச் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோ பேடிங். ஸோ நமக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணுமோ தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் கலர், அதுமாதிரி அவுட்லைனோட வெயிட் எவ்வளோ கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்மள்ட்ட கன்வீனியன்ட் தான். ஓகே, நமக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸையும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பவர் BI டூல் பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்கேஸ் இமேஜ் ஐட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இப்போது ரிவர்ட் டு டிஃபால்ட் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் தான் அது. ஸோ அதனால் நம்ம ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து
ஓகே, நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காலம் அட்ரஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். காலம் அட்ரஸில் ஃபாண்ட் கலர் இப்போ வந்து பிளாக்கில் இருக்குது. நம்ம வந்து இன்கேஸ் வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும் கூட கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஹெட்டருக்கு மட்டும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த மாதிரி தீம் கலர், இது வந்து நம்மளுடைய ஹெட்டர்களோட பேக்ரவுண்ட் கலர் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன், இன்கேஸ் டேப் மட்டும் வேணும்னா டேப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட்டில் வேணும் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் வேணுன்னா கூட ரைட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டாப் ப்ளஸ் பாட்டம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட் தான் அது. இன்கேஸ் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் வேணும்னா கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்சஸ் ஆகுது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து நன்னே கொடுத்துட்றேன். இல்லை வேறு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணால் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் அந்த ஃப்ரேம் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரேம் கிளிக் பண்ணும்போதும் அந்த ஃப்ரேம் டைப்பில் நம்ம டேபிள் வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கா? ஓகே, ஸோ நம்ம டேபிளோட டேட்டா வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நீட்னஸ்க்காக நம்ம வந்து பவர் பை டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பவர் பை டூலில் வந்துட்டு இப்படி நீட்டாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு டேபிளுக்கு வந்து என்ன மாதிரி கலர்ஸ்லாம் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோஸில் வந்து பார்க்குறோம். ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு கூட நம்ம வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஃப்ரேம் கூட வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் இருக்குது. நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இன்கேஸ் ஃபாண்டோட சைஸ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட் சைஸு. இப்போ நான் 13 feet வச்சுருக்கேன். ஸோ இது நான் இப்போ வந்து ரிவர்ட் டு டிஃபால்ட் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் போயிடலாம். வேல்யூஸ் வந்து தீம் கலர்ஸ் இருக்குது. தீம் கலர்ஸ் வந்து நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் கலரில். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் ஃபாண்ட் கலர். ஸோ ஆல்டர்னேட்டில் வந்து ஸோ ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜ் வச்சு நம்ம வந்து ஆல்டர்னேட் கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வேறு பேக்ரவுண்ட் கலர் மாற்றினா கூட மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. பாட்டம், டாப் அண்ட் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் அண்ட் ரைட்டு அண்ட் ஃப்ரேம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்மளுடைய டேபிளில் பவர் பை டூல் மூலிமா சூஸ் பண்ணி ரிப்போர்ட் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஆர்எல் இன்கேஸ் வேணால் கூட வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு யூஆர்எல் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் சைஸ் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து டோட்டல். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து சம் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் காமிக்க ஷோ ஆகும்.
டோட்டலுக்கான பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபாண்ட் கலர் சூஸ் பண்ணால் ஃபாண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சில வந்து சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் அண்டு ரைட் ப்ளஸ் லெஃப்ட் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஃபாண்ட் ஃபேமிலி டைப்பில். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நமக்கு வந்து எந்த மாதிரி டைப்ஸ் வேணுமோ வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து இன்கேஸ் டோட்டலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கூட பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஃபார்மேட்டிங். இப்போ ஃபீல்டு ஃபார்மேட்டிங் அப்படின்னும்போது ஒரு ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர். ஸோ இதில் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேமோட நேம்க்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் ஆர் ஃபாண்ட் கலர் கொடுக்குறது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீல்ட் நேமோட ஹெடர் ஃபைல் கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை டு ஆல் ஹெடர்னு கொடுத்தா கூட சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை டு டோட்டல் அப்படின்னு கொடுத்தா அந்த காலம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலம் ஃபுல்லாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதேமாதிரி டிஃப்ரெண்ட் காலம்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். ஸோ இது வந்து இப்போ ஜெண்டர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதேமாதிரி அதோடைய ஃபாண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ அப்ளை டு ஹெட்டர் கொடுத்தா அப்ளை டு ஹெட்டர் சேஞ்ச் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்கு ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் தான் அது. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இது அதே மாதிரி கண்டிஷனல் ஸ்லைடில் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் கலர் ஸோ எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐகான்ஸ் அந்த வெப் யூஆர்எல் அப்படி க்ரியேட் பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைட்டில். ஓகே, இது வந்து நம்மளுடைய கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போலாம் வந்து இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். அது கூட இது சின்ன அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பற்றி பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து டைட்டில். இன்கேஸ் டைட்டில் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டேபிளுக்கான டைட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். டைட்டில் டெஸ்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர் _ டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஹெடர் ஃபைல் மேலே டேபிள் ஹெடர் ஃபைல் மேலே க்ரியேட் ஆயிருக்கா டைட்டில். ஓகே, அதுக்கு ஒரு ஃபாண்ட் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து சென்டர் வேணும்னா சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் சைஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாண்ட் இன்கேஸ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட். இன்கேஸ் அந்த டேபிளோட பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். டேபிளுக்கு பேக்ரவுண்ட் வந்து இன்கேஸ் எதாவது கலர்ஸ் வேணால் கூட நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடைய ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ ட்ரான்ஸ்பரன்சி கூட நம்ம வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் நமக்கு டேபிள் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் பார்க்க வந்து நீட்டாக இருக்காது தான் நம்ம ட்ரான்ஸ்பரன்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ரிவர்ட் டு டிஃபால்ட் நான் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக் ஆஸ்பெக்ட் ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுடைய கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்டர் கலர் வந்து கொடுக்கலாம். அதோடைய ரேடியஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிருக்கு இல்லையா. ஓகே, ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேடோ ஆன் பண்ணுறேன். ஷேடோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் இன்சைட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து சேஞ்சஸ் ஆகிறது தெரியுதா. ஓகே, இப்போது இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ சென்டர் வேணால் சென்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் வேணால் ரைட்டு, லெஃப்ட் வேணால் லெஃப்ட் ப்ளஸ் ரைட், அந்த மாதிரி நிறையா ப்ரீசெட் இருக்குது. இப்போ நான் சென்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, டாப் லெஃப்ட் இருக்குது, அதுமாதிரி கஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் ரிவர்ட் டு டிஃபால்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டூல் டிப்
ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் லேபிள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ கலர். நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் சைஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் ஆகும்போது நம்மளோட கலரும் சேஞ்சஸ் ஆகுது, தெரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதேமாதிரி ஃபாண்ட் ஃபேமிலியும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ லைட் சேஞ்சஸ் ஆகிறது நமக்கு வந்து பார்க்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து விஷுவலில் பார்த்தீங்கன்னா தீம் கலர் கொடுத்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தீம் கலர் கொடுத்துடலாம். அது மாதிரி அதுக்கு ஒரு பார்டர் சூஸ் பண்ணலாம், பார்டர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு டிரான்ஸ்பரன்சி மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இன்கேஸ் ஐக்கான் கலர்ஸ் கொடுக்கனா கூட கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே. கண்டிஷனல் ஃபார்ம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் காலம் சேலரி எடுத்திருக்கேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஸோ அட்வான்ஸ் கண்ட்ரோலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சம்மரைசேஷன் பார்த்தீங்கன்னா சம் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் எதாவது சேஞ்சஸ் பண்ண வேணாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் கலர் போயிடலாம். ஸோ ஃபாண்ட் கலர் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபாண்ட் கலர் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பாஸ். இதில் வந்து நம்ம டேட்டா பார் வந்து கொடுக்குறோம். ஏன்னா சேலரி வந்து எவ்வளோ இருக்குன்றதுக்காக டேட்டா பார் சார்ட் வச்சு இப்போ காமிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐகான்ஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், க்ரீனாக வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இன்கேஸ் அதை வேறு ஏதாவது இண்டிகேஷன் காமிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெட் க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அது வேறு ஏதாவது இண்டிகேஷன் காமிக்கணும். அதில் செட்டிங்ஸில் போயிட்டோம் அப்படின்னா நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதில். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சேலரிஸ் மட்டும் பார்க்கலாம். அதில் ஆவரேஜ் சேலரி அண்ட் சம் சேலரி வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதே மாதிரி மினிமம் சேலரிஸ் வேணால் கூட அந்த டோட்டல் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் சேலரிஸ் கூட டோட்டலாக வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து சேலரி வந்து எத்தனை கவுண்ட் இருக்குன்றத நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் வித்தவுட் கவுண்ட், டிஸ்டிங் இல்லாமல் வித்தவுட் கவுண்ட். ஓகே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 இருக்குது கவுண்ட்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5811.30. ஸோ டீவியேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ். ஸோ இதான் வந்து வேரியன்ஸோட ரிசல்ட் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியன். ஸோ மீடியனை பார்த்தீங்கன்னா 35,600 வந்து மீடியனாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டோன்ட் சம்மரைஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ரிக்ஸ். ஸோ டேபிள் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைஸில் வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும், இல்லைனா ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் காலம் வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சேலரி. ஸோ வேலரிஸில் வந்து சேலரி வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு டேபிள் மேட்ரிக்ஸ். இது மாதிரி நம்ம வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. கண்டிஷனல் ஃபார்மேட் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது டேபிள் மேட்ரிக்ஸோட கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வேரியேஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சர்ச் பட்டனில் கண்டிஷன் ஃபார்மேட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர்.
ஸோ மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பார்ஸ். இதில் வந்து நம்ம வந்து சார்ட் வந்து இப்போது டேட்டா பார் சார்ட் வச்சு நம்ம கூட ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் கலர் மட்டும் கொடுக்கறனா அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அதில் அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ்லி கிளாஸ்லேயே சொல்லணும் இல்லையா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐக்கான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக தேவையோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து எது வந்து அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, சேலரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம நியூவாக கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது டேபிள் மேட்ரிக்ஸ் காலம் தான் ஐக்கான் தான் அது. ஸோ டேபிள் மேக்ஸ் விசுவலைசேஷன் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் கீழே வந்து டிபார்ட்மெண்ட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து அதேமாதிரி சேலரி வந்து வேல்யூஸோடு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ட்ரில் டவுன் மெத்தட் வந்து நம்ம வந்து டேபிள் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஹைரார்க்கி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைரார்க்கி மேட்ரிக்ஸில் ட்ரில் டவுன் டைப்பில் நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிபார்ட்மெண்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதேமாதிரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கீழே கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கீழே கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஹைரார்க்கி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதான் வந்து ஹைரார்க்கி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஆர்லாம் ட்ரில் டவுன் மேட்ரிக்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து செலக்ட் பண்ணி செட் பண்ணி நம்ம வந்து நம்ம டேபிள் தகுந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேலரி. ஸோ சேலரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்கட்டில் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேல எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். சர்ச்சில் போய்ட்டு ஃபீல்டு ஃபார்மேட்டிங்கில் நேம் டிஸ்பிளே யூனிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தௌசண்ட்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கேல வந்து இருக்கும் 26K இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது மாதிரி சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.